தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 118வது சங்கீதம் 24வது வசனம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சந்தோஷம் அப்படின்னா ஏதாவது ஒரு முறை, என்னைக்காவது ஒரு முறை வருகிற உணர்வு அல்ல. சந்தோஷம் என்பது நமக்கு தினம் தினம் நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் ஒரு தீர்மானமாக எடுக்க வேண்டியது இருக்குது. அதுவாக வர்றதில்லை. இது ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்க வேண்டிய தீர்மானமாக இருக்குது. உங்களுடைய சந்தோஷத்தை இழப்பதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது. பஸ்ஸில் சும்மா போயிட்டுருக்கும்போது கண்டக்டர் ஏமா சில்லறை இல்லையா அப்படின்னு திட்டும்போது சுற்றி நிற்கிறவங்க எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்களே, இப்படி திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்முடைய சந்தோஷத்தை நம்ம இழந்துடுறோம். எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாத்துக்காகவும் நம்முடைய சந்தோஷத்தை இழந்துடுறோம். நம்ம தவறே இல்லாமல் இருக்கும்போது மற்றவங்க நம்மளை பற்றி குறை சொல்லும்போது நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையே இல்லை. போயிட்டுருக்கும்போது ஒரு சாக்கடையிலேருந்து ஏதாவது கல்லை தூக்கி வீசி நம்ம மேலே பட்டுறது. நம்ம என்ன பண்ணுறோம்? அதை அப்படியே வச்சுட்டே நம்ம இங்கெல்லாம் சுற்றுறோமா? இல்லை, உடனே போய் அதை கழுவிடுறோம். அதே மாதிரி தான் தேவையில்லாமல் அவங்கள பார்த்து வருகிற எந்த திட்டுனாலும் சரி, சந்தோஷத்தை கெடுக்கும் வார்த்தைகள்னாலும் சரி, அதை அப்படியே உதறி விட்டுட்டு நம்முடைய சந்தோஷத்தை கெட்டு போகாமல் பார்க்குறது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. வேறு ஏதாவது காரியங்கள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடக்காமல் இருந்தாலும் நம்முடைய சந்தோஷம் கெட்டு போகுது. ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய திட்டப்படி எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாக, நம்ம சிறப்பானதாக மாற்றுறதுக்காக தான் தேவன் செய்கிறாரு. தேவன் நம்மளை குறித்து வச்சிருக்கிற திட்டப்படி நம்ம செழிப்பாக வாழணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமாக தான் நான் அனுபவிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நீங்கள் ஒவ்வொருத்தரும் எடுக்கணும். ஒவ்வொரு நாளும் சூழ்நிலை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் நம்ம சந்தோஷத்தை கெடுக்க முயற்சி செய்தாலும் சரி, நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். இந்த நாள் கர்த்தர் எனக்காக உண்டு பண்ணின நாள். இதை நம்ம எப்போதும் நினைவுபடுத்திட்டோம் அப்படின்னா அதில் நம்ம களி கூர்ந்து மகிழ்ந்து இருக்கிறதுங்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. நம்ம சந்தோஷத்தை தெரிந்தெடுக்கும் போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எவ்வளவு திட்டம் போட்டு நம்ம சந்தோஷத்தை கெடுக்க நினைச்சாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய பலன் நம்மளோடு இணைந்து கொண்டு நம்மளை சந்தோஷமாகவே இருக்க வைக்கிறோம். சந்தோஷமாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையுடைய வெற்றி அப்படிங்கிறத யாராலும் நம்மளை தடுக்கவே முடியாது. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. அந்த பிள்ளைங்க போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க ஏசப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்க ஏசப்பா. இன்றைக்கு அப்பா எங்களோடு பேசியிருக்க உடைய வார்த்தை அம்மேன் எங்கள் இருதயத்தில் கிரியை பண்ண போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அம்மேன், ஸ்தோத்திர ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா, நானும் இப்பொழுது நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் ஏசப்பா. நாங்கள் உமக்குள் சந்தோஷமாக இருக்க போகிறோம் ஏசப்பா. நீங்கள் எங்களுக்காக உண்டு பண்ணின நாள், இந்த நாளில் எங்களுக்கு எல்லா காரியங்களும் நன்மையாகத்தான் முடியும். எங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை, எங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் யாரும் எங்கள் சந்தோஷத்தை கெடுக்க முடியாது ஏசப்பா. ஆமென், ஸ்தோத்திர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் சந்தோஷத்தை அப்பா நாங்கள் உமக்குள் வைத்திருக்கிறோம் ஏசப்பா. ஆமென், ஸ்தோத்திர ஏசப்பா. நாளை காலை அப்பா நாங்கள் முழிக்கும்போது அந்த நாள் முழுவதும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் ஏசப்பா. இந்த நாள் எங்களுக்காக நீங்கள் தந்திருக்க நாள் ஏசப்பா. எங்களுக்காக எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்து முடிக்கிற நாள் ஏசப்பா. எல்லா சூழ்நிலைகளையும் எங்களுக்கு சாதகமாக்குற நாள் ஏசப்பா. எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் கொண்டு வருகிற நாள் ஏசப்பா. அம்மேன், நாங்கள் உமக்குள் மகிழ்ந்து களி கூர்ந்து எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற தீர்மானத்தை எடுக்கிறோம் ஏசப்பா. ஆனால் உம்முடைய பலன் எங்களுக்குள் வரணும் ஏசப்பா. இந்த தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டணும்ப்பா.
ஆமென். எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலையும் உம்முடைய சமாதானத்தையும் நாங்கள் அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா, நன்றி ஆண்டவரே, எதிர்பார்க்குறோம் ஏசப்பா. எதையும் மேற்கொள்ள வல்லமையும் நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கீங்க. ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்களுக்கான நாளை அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா, நன்றி ஆண்டவரே, நீங்கள் அப்பா சந்தோஷமாக்கி தரப்போகிறமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. ஆமென். எந்த மாதிரியான பிரச்சனைகளும் எங்களை சூழ்ந்து கொள்ளாதபடிக்கு ஆமென் உம்முடைய சிறகுகளின் நிழலில் வைத்து எங்களை பாதுகாத்தருளுங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா, வேதனையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன். ஆமென். இவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்னு அவங்க வாழ்க்கையில் அப்பா இத்தனை வருடங்களாக கண்ணீரோடு கழித்த நாட்கள் தான்ப்பா அதிகம். ஆனால் உங்களுடைய பிள்ளைகள் அப்பா, நீங்கள் சிலுவையில் எங்களுக்கு முடித்த காரியங்கள், நாங்கள் கஷ்டப்படக்கூடாது, நாங்கள் அழக்கூடாது, நாங்கள் வேதனைப்படக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் செஞ்சுருக்கீங்க ஏசப்பா. இன்றைக்கு அப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் கண்ணீரில் இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் தீர்மானம் எடுக்கிறோம் ஏசப்பா. எங்களை சுற்றி எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, எங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருந்தாலும் சரி, கடன் இருந்தாலும் சரி, நோயினால் கஷ்டப்பட்டாலும் சரி, குடும்பத்தில் யாரோ நோயினால் கஷ்டப்பட்டாலும் சரி, சமாதானமே இல்லாமல் இருந்தாலும் சரி, பெற்றோர் அப்பா பிள்ளைகள் கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை, வேலையே இல்லாமல் இருந்தாலும் சரி, திருமணம் நடக்காமல் தடைப்பட்டு போனாலும் சரி, குழந்தை பெற முடியாமல் கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அப்பா அதை முழுவதும் உங்கள் கரத்தில் கொடுத்துட்டு உமக்குள் நாங்கள் சந்தோஷமாக இருப்போங்கிறத தீர்மானிக்கிறோம் ஏசப்பா. இந்த சந்தோஷம் எங்களுக்கு நிலைத்திருக்க வைங்க ஏசப்பா. ஆமென். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி சுகமாய் தங்க பண்ணுறீங்க, அதுக்காக உமக்கு நன்றி. இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனியம், மந்திரம், செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். இயேசுவே உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.